ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது மூணாவது சம் பாருங்க. ஃபேக்டரைஸ் இதுலேயும் 4 சப்டிவிஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஏன்னா பி மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. பிங்கிறது என்னன்னா பி மைனஸ் கியூவோட கோஎஃபிஷியன்ட் என்னது -6. மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் என்னது சி. ஸோ இப்போ ஏசியை மல்டிபிள் பண்ணி போட்டால் என்னது 16, ஆட் பண்ணால் -6 என்னது 8 2 -6 டிவைடட் பை ஸோ இந்த பியோட வேறு கோஎஃபிஷியன்ட்னு 1 தானே. அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் இருந்தால் எக்ஸ் போடுவீங்கன்னு இருக்குது. பி மைனஸ் கியூ இருக்குது. ஸோ பி மைனஸ் கியூ இங்கே என்னது பி மைனஸ் கியூ ரைட். ஓகே ஸோ பி மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி மைனஸ் கியூ -16 ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ -8. அதுக்கப்புறம் பி மைனஸ் கியூ ப்ளஸ் 2 அவ்வளோதான். ஓகே இவ்வளோதான் இதோடைய ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் நம்பர் 2. அடுத்தது எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2mn மைனஸ் 24n². இங்கே பாருங்கள் எம்மோட கோஎஃபிஷியன்ட் ஏ, சாரி எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எம்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து பி, மீதி இருக்கிறதெல்லாம் சி. இப்போ மல்டிபிள் பண்ணால் என்னது -24n² ஆட் பண்ணால் 2n. என்னடா அது 24 ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் எது வரும் 6 4 6 4. அப்போ இங்கே ஒரு எண்ணு இங்கே ஒரு எண்ணு. அப்போ ஆட் பண்ணால் ப்ளஸ் வர்றதுனால இங்கே தான் மைனஸ் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ டிவைடட் பை 1m இங்கே 1m அவ்வளோதான். எடுத்து அழகாக கொஸ்டின் போட்டு பாக்ஸ் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். 24n² ஈக்குவல் டு 1m + 6n bracket close. இங்கே 1m - 4n bracket close. ஓகே டேக் ஸ்கிரீன்ஷாட். நம்ம அடுத்தது மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே பாருங்க, எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ். அடுத்தது மூணாவது கொஸ்டின். அதே கேபிட்டல் ஏவோட வேல்யூ என்னது √5, கேபிட்டல் பியோட வேல்யூ என்னது 2, கேபிட்டல் சியோட வேல்யூ -√35. பாருங்க மல்டிபிள் பண்ண என்னது இது மல்டிபிள் பண்ணா √5 × √5 5. பாருங்க இதை மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, என்னது 5 ஆயிடும். 5 × 3 என்னது 15, ஆட் பண்ணா 2. அப்போ ஆன்சர் ரொம்ப சிம்பிள். 5 3 இங்கே மைனஸ். ஸோ டிவைடட் பை √5a இங்கே என்னது டிவைடட் பை √5a. இப்போ √5a² + 2a - 3√5 ஈக்குவல் டு போட்டு √5. இதை வந்து இங்கே சிம்பிளிஃபை பண்ணலாம். இது அடிச்சு என்னது √5. அப்போ என்னது a + √5 இங்கே √5 - 3. இதோட முடிஞ்சு த பாக்ஸ். ஓகே தட்ஸ் ஆல். அடுத்தது 4வது கொஸ்டின். இங்கே பாருங்க, இது வந்து பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. சரி ரைட்டு பார்த்துக்கலாம். இங்கே அதே மாதிரி எப்பவும் போடுற மாதிரி என்னது 1, பியோட வேல்யூ என்னது -3, சியோட வேல்யூ என்னது 2. ஸோ மல்டிபிள் பண்ணால் என்னது 2, ஆட் பண்ணால் 3. அப்போ என்னது -2 -1. ஓகேவா. ஸோ டிவைடட் பை இங்கே 1 இருக்குது 1 1. x² இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்ன்னு போடுவோம். a² இருந்தால் a போடுவோம். இங்கே a⁴ இருக்குன்னா a² போடணும். என்ன போடணும் a². தட்ஸ் ஆல். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, -1 டன். தட்ஸ் ஆல். இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், தேவையில்லை, நமக்கு போதும், இதுவே போதும். அடுத்து 5வது சம் பாருங்க. 8m³ - 2mn - 5mn². இப்போ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் தான். ஸோ நம்ம இது என்ன பண்ணலாம்னா எரேஸ் பண்ணிட்டு போடலாம். ஏன்னா இது இடம் பத்தாது. ஸோ எரேஸ் பண்ணிட்டு போடலாம். பாருங்க 5வது சம்மு 8m³ - 2m² - 15mn². ஓகே, எல்லாத்துலேயும் நம்ம என்ன காமனாக வெளியே எடுத்துடலாம்னா m² m வெளியே எடுத்துடலாம். அப்போ m வெளியே எடுத்தால் என்ன இருக்குது 8m² - 2mn
மைனஸ் 15n². அவ்வளோதான். இப்போ என்ன வரும் பாருங்க, இப்போ பாருங்க ஏவோட வேல்யூ என்னது 8, பியோட வேல்யூ -2n, சியோட வேல்யூ என்னது -15n². ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணால் என்னது 15 × 8 மல்டிபிள் பண்ண என்னது 120ன்னு நினைக்கிறேன். பாருங்க 80 120 -120n² -2n. கிளியர்? இப்போ அப்போ மல்டிபிள் பண்ணால் 120 ஆட் பண்ணால் 2னா அப்போ 12 10 -2 12 இங்கே n, இங்கேயும் n டிவைடட் பை என்னது 8m, இங்கேயும் என்னது 8m. கேன்சல் -6, அதாவது எல்லாத்தையும் எதால் அடிக்கலாம், இது 4ல் அடிச்சிடலாம். இங்கே என்ன அதில் 5, இது என்னது 4, ரைட். எடுத்து அப்படியே எழுதலாம். இது m பாருங்க 2m -3, அடுத்தது 4m + 5n. தட்ஸ் ஆல். இதுதான் என்னது சம். அடுத்தது 6th சம் போட போகிறோம். என்னது 6th சம். இதையும் ரைஸ் பண்ணிடலாம், ஏன்னா எல்லாமே அது கொஞ்சம் எல்லாமே ஒரு மாதிரியான சம்ஸ். பாருங்க 1/x² + 1/y² + 2xy இப்படி இந்த மாதிரி இருக்கு. இப்போது என்ன ஃபார்மேட்டு, ஆக்சுவலாக இது வந்து 2-3 டைப் மெத்தடில் போகலாம். பட் நான் வந்து இதை வந்து என்னது a + b² ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுட்டு a² + b² + 2ab அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது என்னென்னா கம்பேர் பண்ணணும். என்ன பண்ணணும்? கம்பேர். இப்போ கம்பேர் பண்ணால் a² = என்னது 1/x². அப்போ ஏவோட வேல்யூ என்னது 1/x, ரைட்டு. அடுத்தது b² = 1/y², b = 1/y. கிளியர்? அப்போது இதுக்கு என்ன எழுதலாம் நம்ம, இதை therefore அப்படின்னு எழுதி 1/x² + 1/y² + 2/xy = a + b² தானே. அப்போ 1/x + 1/y². கிளியர்? ரைட்டா? இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதை நம்ம அந்த மெத்தட்லேயும் போடலாம். பட் பாருங்கள், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். வேண்டாம், இதுவே இருக்கட்டும், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, சரியா? பட் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஓகே, ஏ பி சின்னு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கிடைச்சா நல்லது. ஓகே, கிளியர்? ஓகே, வெல் டன். ஸோ இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாமுக்கு வருமானு சொன்னால் கண்டிப்பாக டெஃபினட்டாக வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேவா? ஏன்னா இதுதான் பேசிக்ஸ். இதுதான் வந்து என்னது +1 +2 பேசிக்ஸ். ஸோ இப்போ இதை கிளியராக படிச்சிங்கன்னா அங்கே சூப்பராக தட்டி காய போட்டுடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.